பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம். பட்டாணி வேக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா குழைய வதக்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு, அது கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா, நம்ம வீட்டில் கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்ததுன்னா சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு போட்டு, கொஞ்சம் போட்டால் போதும், போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போக வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு, அந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமேட்டு நல்லா சுருள வதக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்ச இந்த பட்டாணி தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தான் தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிக்கணும். பட்டாணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அது கொஞ்சம் நல்லா குழைய வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் போட்டுக்கிட்டு நல்லா அது நல்லா கொதிக்கணும். அந்த மசாலா, அந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கணும். இது கூட மூடி போட்டு நம்ம கொதிக்கணும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அது கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லா பேஸ்ட்டு, ஏற்கனவே அரைச்சி வச்சா சோம்பு, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்ச அந்த விழுதை அதில் போட்டு நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்தோடனே அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். தனியாக வேணும்னாலும் இறக்கிக்கலாம். இது பூரிக்கு சைட் டிஷ். பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம